அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, மாசி மாதம் 6ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, சித்திர நட்சத்திரம் காலையில் 7:35 வரை, அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு குறித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, 10:30 to 11:30, சாயங்காலம் 3:30 to 4:30. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது இந்த பழுப்பு கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, டபுள் கலரு, அந்த மாதிரி பட்டவை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சாப்பிடக்கூடியது இன்றைக்கி உளுந்த வடை சாப்பிடலாம், அல்லது புளியோதரை கூட சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ஜோதிட பாடத்தில் பூச நட்சத்திரம், அதில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை அடைபவராகும். குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றாக மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருக்கிறனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பம் மூலம் சந்தோஷம் அடைபவராக இருப்பார். இவங்களுக்கு மிகப்பெரிய பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். சகோதர சகோதரிகள்வால் பற்று உடையவராக இருப்பார், பற்றும் பாசம் உடையவராக இருப்பார். மிகப்பெரிய கல்வி கற்கும் ஆற்றல் உடையவர். வீடு நில வாகன யோகம் இவருக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்தால குழந்தைகள், புத்திர புத்திரிகள் மூலம் சந்தோஷம் அடைபவராக இருப்பார். வம்பு வழக்குகளில் வெற்றி கொள்பவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் நம்ம மேசராசியை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி மூலம் சொத்துக்களோ இல்லை பணமோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. தொழில் சுமூகமாக நன்றாகவே நடக்கிறது. அதே சமயத்தில் நண்பர்கள் சப்போர்ட்டிவாக, அதாவது உதவியாக இருக்கின்றனர். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபம் கிடைக்கிறது. அதாவது பிரயாணங்களை தவிர்க்க முடியவில்லை, பெரிய அளவில் லாபம் வரவில்லை, சின்ன சின்ன அளவில் இன்று லாபம் கிடைக்கிறது, பயன் கிடைக்கிறது. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம். செலவுகள் குறைவதனால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. மனசில் ஒரு நிம்மதியான போக்கு உண்டாகிறது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். உதவி புரிகிறார்களோ இல்லையோ, அவர்களால் உபத்திரவம் என்பது இல்லை. அடுத்து மிதுன ராசி. அதாவது பெரிதாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சிறியனவாக கிடைக்கிறது. லாபம்தான், பட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. லாபம் தானே. ஆமாம். அடுத்து கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கில்லை. நீங்கள் எப்போமோ தொழில் காசை விரட்டிக்கிட்டே போகிறீங்க இல்லையா, அதனால் மனைவி உங்கள் மீது கொஞ்சம் ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் அப்பப்போ பிரச்சனையை கொடுக்கிறார்கள். அடுத்தால எப்படின்னா, தொழிலில் ஒரு மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கின்றது. அதே மாதிரி உங்களுக்கு கெட்ட பெயர் வர வாய்ப்புள்ளது. அதனால் பேச்சை ஆலோசித்து நிதானமாக பேசுங்கள். அடுத்து கடகராசி காரணங்களுக்கு எப்படின்னா, அதே காரணம் இல்லாமல் மனசில் ஒரு பய உணர்ச்சி உண்டாகிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் சிற்சில இடையூறுகள் ஏற்படுகின்றன. உத்தியோகம் செய்பவர்களுக்கு அதே மாதிரி மேலதிகாரிகளால் பிரச்சனை, பொருள் இழப்பு கூட உண்டாகிறது. ஆனால் மனைவி மக்கள் உங்களுக்கு ஆதரவாய் செயல்படுகின்றனர். அடுத்து சிம்மராசி.
சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு முயற்சியுமே தோல்வியிலேயே முடிகின்றது. வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. ஆயினும் லாபம் உபயோகம் எதுவுமே இல்லை. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் சரி வருத்தமும் சரி கலந்தே நடக்கின்றன. வீண் கவலை வேண்டாம். தெய்வ பக்தி உங்களுக்கு பலனை தரும். ஸோ தெய்வத்திடம் சரண்டர் ஆகுங்கள். அடுத்து கன்னிராசி. தொழிலில் வந்து வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகின்றது. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. மனமாகாதவர்களுக்கு மனமாகும். புதுமனை புகுவதும் புத்தாடை வாங்குவதும் மனம் மகிழ்ச்சிக்கான சம்பவங்கள் நிகழப்போகின்றன. குடும்பத்தினர் ரொம்ப உற்சாகமாகவே இருக்கின்றார்கள். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. தொழிலில் வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் ஆஸ் யூசுவல் உண்டாகி கொண்டு இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களின் மாறுபட்ட மனப்போங்கு உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவங்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டானவங்க கூடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட நெகட்டிவாக ஸ்பீடாக போகும்போது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சங்கடம் உண்டாகிறது. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன தகராறுகள் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலே முடிகின்றன. ஸோ அதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கிறது. சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு கலங்காமல் இருந்து வர அது மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. விரோதிகளின் முயற்சி பலனளிக்கவில்லை. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் தோன்றப் போகிறது. மாணவர்களுக்கு மேல் படிப்புக்கு வசதி உண்டாகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலைகள் அகல்கின்றன. வீணலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதுனால அவங்க உங்களை வந்து எதிரியாக நினைக்கிறார்கள். அதனால் சில விரோதம் உண்டாகிறது. குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கின்றது. மனசில் வந்து ஒரு விரக்தி தான். எதை பார்த்தாலும் முட்டினது மாதிரி இருக்குதுன்ட்டு ஒரு விரக்தி மனப்பான்மை நிலவுகிறது. பிரயாணங்கள் வந்து அவ்வளவு நல்ல பலனை தரப்போவது இல்லை. இருந்த போதிலும் குடும்பத்தில் வந்து ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கவே செய்கின்றது. அடுத்து மீனராசி. எக்ஸசைஸு ஜாக்கிங் முதலியவற்றை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து வாருங்கள். சிறு சிறு பிரயாணங்களை ஒத்தி போட வேண்டாம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார், அளித்திருக்கிறார். பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். மனைவி மக்கள் மாத்திரம் உங்களுக்கு உதவி புரிபவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்த ராசிபலன் நிகழ்ச்சி வந்து எப்படின்னா இன்றைய பலன்களை பற்றி அவுட்லைன் தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம். இன்னும் டீப்பாக போகணும். தசாபுத்தி என்ன நடக்குது, என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும், தொழில், குழந்தை, குட்டி, ப்ரொஃபஷன், அடுத்தால வந்து ஃபைனான்ஸ் விவகாரங்கள், கணவன் மனைவி உறவு இவர்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 9740846466 அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள்.